இஸ்ரேலும் ஈரானும் முழுமையான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டியிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அறிவிப்பினை முதலில் மறுத்த ஈரான் தற்போது அதிகாலை முதல் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருப்பதாக அறிவித்துள்ளது. இஸ்ரேலும் ஈரானும் முழுமையான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அறிவிப்பினை முதலில் மறுத்த ஈரான் தற்போது அதிகாலை முதல் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளதாக அறிவித்துள்ளது. கத்தாரில் அமெரிக்க விமான படைத்தளம் மீதான ஈரானின் தாக்குதலால் நேற்று உச்சக்கட்ட பதற்றம் நிலவியது. தங்களது நேரடி தாக்குதல் மிகப்பெரிய வெற்றியடைந்ததாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிப்படை அறிவித்துள்ளது. கத்தாரில் மக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படவில்லை என்றும் அந்நாடு விளக்கமளித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான எந்தவொரு நடவடிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவித்துள்ள உச்ச தலைவர் அயத்துல்லா கமேனி யாருடைய நெருக்கடிக்கும் பணியப் போவதில்லை என்று கூறியிருந்தார். இந்நிலையில் கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது தாக்குதல் நடத்தப்போவதாக ஈரான் முன்கூட்டியே அறிவித்ததால் உயிர் சேதம் ஏற்படவில்லை என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதற்காக ஈரானுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இஸ்ரேலும் ஈரானும் முழுமையான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டியிருப்பதாக ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். 12 மணி நேரத்தில் இரு நாடுகளும் சண்டை நிறுத்தத்தை தொடங்கும் என்றும் 24 மணி நேரத்தில் போர் நிறுத்தத்திற்கான அதிகாரப்பூர்வ முடிவை உலகமே வரவேற்கும் என்றும் அதிபர் ட்ரம்ப் அதில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் ட்ரம்பின் கூட்டை முதலில் ஈரான் திட்டவட்டமாக மறுத்தது. போர் நிறுத்தம் அல்லது ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது குறித்து தற்போதைய சூழலில் எந்த உடன்பாடும் ஏற்படவில்லை என ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்சி அறிவித்திருந்தார். ஆனால் மக்கள் மீதான தாக்குதல்களை ஈரான் நேரப்படி அதிகாலை 4 மணிக்குள் நிறுத்தினால் பதிலடி நடவடிக்கைகளை நிறுத்துவது பற்றி இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் அறிவித்திருந்தார். இந்நிலையில் இஸ்ரேலுடனான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருப்பதாக சையத் அப்பாஸ் அரக்சி எக்ஸ் தள பக்கத்தில் உறுதிப்படுத்தியுள்ளார். போர் நிறுத்தம் என்ற வார்த்தையை அவர் தவிர்த்துவிட்டாலும் அதிகாலை 4 மணி முதல் ஈரான் தனது ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தும் என்று அரக்சி அதில் குறிப்பிட்டுள்ளார். கடைசி சொட்டு ரத்தம் சிந்தும் வரை ஈரானை பாதுகாக்க தயாராக இருக்கும் துணிச்சல் மிக்க ஆயுதப்படைகளுக்கு நன்றி கூறுவதாக குறிப்பிட்டுள்ள சையத் அப்பாஸ் எதிரிகளின் தாக்குதலுக்கு கடைசி நிமிடம் வரை ஈரான் வீரர்கள் உரிய பதிலடி அளித்ததாக தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.